குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட எடப்பாடியார் தலைமையில் மக்களாட்சி மலர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சொந்தமா கார் கூட இல்லையா கொந்தளித்த காளி அம்மாள் பிரச்சாரத்தால் திருச்சி கிழக்கு குலுங்கியது. தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பம்பரமாக சுழன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது எடப்பாடி ஆட்சி அமைந்ததும் தாம் செய்யப்போக உள்ள வளர்ச்சி திட்டங்களை எடுத்து கூறி வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து இரட்டை இலைக்கு ஓட்டு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி ராஜசேகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தொகுதியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதே எனது நோக்கம் என்றார். மேலும் அவர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசியதாவது, கடந்த 5 ஆண்டுகளாக திருச்சி கிழக்கு தொகுதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை. எனக்கு வாய்ப்பளித்தால் குடிநீர், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவேன். சில பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகள், பாதாள சாக்கடையில் கழிவுநீர் கசிவு, துர்நாற்றம் மற்றும் தீர்க்கப்படாத குப்பை கிடங்கு மேலாண்மை போன்றவை மக்களின் அன்றாட வாழ்வை பெரிதும் பாதித்துள்ளன. அடிப்படை வசதிகளில் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். நான் மக்களோடு மக்களாக இருந்து தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவேன். திருச்சி கிழக்கு தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன். உங்களுடன் எப்போதும் இருப்பேன். நான் மண்ணின் மைந்தன். திருச்சி கிழக்கு தொகுதியின் முன்னேற்றத்திற்காக ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டத்தை தயாரித்து வைத்துள்ளேன். இந்த தொலைநோக்கு பார்வை திட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பெரிதும் கவர்ந்துள்ளதால் திருச்சி கிழக்கு தொகுதி வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அவர் உறுதியளித்தார். அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் மக்களை தேடி அரசும் திட்டங்களும் வரும். திமுக ஆட்சியில் வெறும் வெத்து விளம்பரமாகவே 8000 கூப்பன் காட்சியளிக்கிறது. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அதிமுக கிழக்கு தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல நீங்கள் எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கிழக்கு தொகுதி முழுவதும் இவரது பிரச்சாரம் மக்களிடையே நல்ல முறையில் வரவேற்பை பெற்றுள்ளது. இவரது பிரச்சார யுக்தியின் மூலம் திருச்சி கிழக்கு தொகுதியில் இவரது வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் கூறி வருகின்றனர். இவரது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தால் திருச்சி கிழக்கு தொகுதியில் ரத்தங்கள் தலைகளாகவே தெரிகிறது. பிரச்சாரத்தின் போது மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், வெள்ளமண்டி நடராஜன், முன்னாள் ஆவின் சேர்மன் கார்த்திகேயன் மற்றும் மகளிர் அணியினர், அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தாய்மார்களுக்கும், மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கும், இளைஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து, திருச்சி கிழக்கு சட்டமன்றம் தொகுதி தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னிறுத்துகின்ற தேர்தலாக வரக்கூடிய ஏப்ரல் 23 அமைய இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 2026 அப்படிங்கிறத நாம் அறிவோம். ஏன்னா மரியாதைக்குரிய ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட எல்லா மக்களும் ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கணும்னு கேட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க வேண்டிய, மக்கள் சார்ந்து முன்னெடுக்க வேண்டிய சூழல்ல நாம இருக்கிறோம். அதிலும் குறிப்பா இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில உங்களுக்கு தெரியும், நேரடி போட்டி, மறைமுக போட்டி, ஒரு தலைமையாக இருக்கணும் அப்படின்றலாம் இல்ல, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும். மட்டும் நகர்வலம் போய் கொண்டிருக்கிறார். அவரை அணுக முடியாது. அவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க 3 மணி நேரம் சாக்கடையில நீந்தி போகணும். அவர் பார்க்க, அவர் பிள்ளை அப்படித்தான் செய்யறாப்புல. நான் 3 மணி நேரம் சாக்கடையில நீந்தி போய் தான் அவரை பார்க்க முடியுது. அப்ப மக்கள் பிரச்சனை எப்படி அவர் கண்ணுக்கு காது போகும், அல்ல கண்ணுக்கு தெரியும்? அறிவு சிறந்தவர்களே, சொந்த மண்ணில உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய, எல்லா திறமைகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய மனிதராக மரியாதைக்குரிய அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறார். அவர் அரசியலுக்கு வந்திருந்த தனிப்பட்ட மனிதராகவே பல பேருக்கான உதவிகளை ரோட்டரியில இன்னும் பல்வேறு பொதுவான நம்ம புதியவர்கள் கட்சி தொடங்கி வந்திருக்காங்க. நம்ம யாரையும் வர வேண்டாம் சொல்லல, யாரும் தேர்தலில் நிற்க வேண்டாம் சொல்லல. ஆனால் அதே நேரம் உண்மையிலேயே அரசியல் என்பது அனுபவ பாடம். எத்தனை துறை இருக்கு, எத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, எங்கிருந்து வருமானம் வருது, எங்கிருந்து செலவழிக்க முடியும், எந்த திட்டம் தேவை, எந்த திட்டம் தேவையில்லை, மக்களுக்கான வாழ்வியல் என்ன, சூழல் என்ன, வரலாறு என்ன, தேவை என்ன, படிப்பினை என்ன, என்ன நடக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த திருச்சி கிழக்கு மண் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பகுதி. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரமா இருக்கட்டும்,
இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய ஐயா காமராசர் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் காக்கப்பட்டு அனைவருக்குமான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற பேரறிவிப்பு 1000 ரூபாய் கூப்பனை காட்டி மறுபடியும் என் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கை வாங்கி கொண்டு அவர்கள் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்றதுக்கான தயாரா இருக்கிறாங்க. அறிவிச்சிருந்தவர்களே, ஒட்டுமொத்தமாக ஐயா கருணாநிதி குடும்பத்திற்கு தமிழ்நாட்டை அடகுரைக்காது ஒரு சாமானிய மனிதனாக இருந்து ஒரு விவசாய குடியிலிருந்து பிறந்து வந்து இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறி தமிழ்நாட்டை ஆள இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாருடைய கையில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் போக வேண்டும். தமிழ் மக்களுக்கான ஆட்சி நிலையை ஒரு தமிழன் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான மிக பெரும் வாய்ப்பு வரக்கூடிய